ஏற்கனவே நீ 3 புருஷனை ஏமாத்திட்டேன்னு ஏற்கனவே சொன்னேன். குழந்தைய கொடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு. அவன் ஒன்றா நீ துரத்துனேன்னு யாருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எத்தனை சூடு வாங்குறது அந்த மாடு? மரத்து போகும்ல. தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பையன் மாதிரி அவனை பார்த்துக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து ஒரு 40 வயசு கிழவி, உனக்கு ஒரு 20 பைசா பையன் எனக்கு தேவைன்னு அர்த்தம். அன்பா பாசமாக வளர்த்துருக்கலாம். பாசமாக வளர்த்தாங்களா? எதை வளர்த்தாங்க? என்ன தாமரை சொன்னாலும் அதை நம்ப முடியாது. ஏன்னா ஒரு இன்னொரு புருஷன் ஏற்கனவே 3 புருஷன் விரட்டியாச்சு, இப்போ ஒருத்தன் இருக்கான், கூட ஒருத்தன் நான் வச்சுருந்தேன்னு சொன்னேன்னு அர்த்தம். ஸோ அதேமாதிரி இந்த பொண்ணு எதுக்காக 3 லட்ச ரூபா பட்டு புடவை தூக்கி கொண்டு அவனுக்கு கொடுக்குது? அவன் என்ன சேலை கட்ட போகிறானா? இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து 3 லட்ச ரூபா பட்டு புடவைலாம் கொடுக்க மாட்டான். இந்த 3 லட்ச ரூபா பட்டு புடவைன்னா கிட்டத்தட்ட மால் மாதிரி உள்ள பெரிய ஜவுளிகளை தான் இருக்கும். அதை அவ்வளோ சீக்கிரம் நம்பி ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 3 லட்ச ரூபா பட்டு புடவை ஒருத்தி கட்டி திருப்பி கொடுத்தானே பார்த்துருவாங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம யார் கொடுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி மெய்யழகன் காம்போ நடிகர் மற்றும் விமர்சகராக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், நீங்கள் என்ன வந்து மெய்யழகன் காம்போ வந்து நீங்கள் எடிட்டர்கிட்ட சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டாக சந்தேகம் வருது. அவன் என்னன்னா உங்களுக்கு அழகழகாக எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறான், நீங்கள் பட்டாசுங்கிறீங்களா, சூப்பர் அமர்கலன்றீங்களா? இல்லை, அது அவர் கொஞ்சம், அதாவது அவர்கிட்ட கொஞ்சம் அவர் வித்தியாசமான ஆளுன்னு தெரியுது. அதாவது அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிட்டுருக்காரு, அதனால் அவர் அதெல்லாம் செய்கிறாரு. அதெல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காரு. நானும் ஃபோட்டோ பார்த்தேன் சார், பயங்கரமாக இருக்கேன். ஆமாம், நானே அசந்துட்டேன். என்னடா அப்படின்னு போட்டு நானே ஒருத்தர் எங்கள் எடிட்டரின் குறும்பு அப்படின்னு போட்டு விட்டேன். எங்கள் லைக்லாம் நிறைய வந்துச்சு, எங்கள் வீட்டில் கூட பார்த்தாங்க. ஓகே சார், அடுத்த குறும்பு இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க சார், கண்டிப்பாக. ஓகே சார், அடுத்த முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சின்ன மருமகள் சீரியலில் வந்து ஸ்வேதான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட கணவர் ஆதி அப்படின்றவர் வந்து நிறைய பெண்களை வந்து ஏமாத்துறாரு, பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் வருது. அதாவது வந்து தாமரை அப்படின்ற ஒருத்தவங்க ஏற்கனவே அவங்கள பற்றி நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போ வைஷ்ணவி, அதாவது சிறகடிக்க ஆசை படத்தில் சீரியலில் இருக்கிற நடிகரோட மனைவியாரோட வைஷ்ணவி அவரை ஏமாற்றிட்டாங்க, 3 லட்ச ரூபா பட்டு புடவை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவர் மேலே ஒரு ஆடியோலாம் லீக் ஆகிருக்கு. என்ன நடக்குது சார்? சின்னத்திரைக்குள்ளே என்ன நடக்குது? வித்தியாசமான நிறைய விஷயம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவர் வந்து உதவி இயக்குனர்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஆமாம் சார். அப்போ அவர் மூலமாக தான் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ டேரக்டர் மட்டும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அசிஸ்டன்ட் எடிட்டர் சார் இந்த பொண்ணை போடலாம் சார், இந்த பொண்ணை போடலாம் சார்ங்கும்போது அவர் மூலமாக வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால தான் தாமரையும் அவரை வீட்டில் வச்சுருந்தது. ஏற்கனவே 3 புருஷனை விரட்டினது, 4வது ஆதியை கொண்டு வச்சுருந்தா அது என்ன அர்த்தம்? வீட்டில் ஒருத்தனை வைக்கலாமா? அது யார் தப்பு? ஸோ நம்ம போன பதிவில் தாமரை தப்புன்னு சொல்லிட்டோம். என்ன தாமரை சொன்னாலும் அதை நம்ப முடியாது. ஏன்னா ஒரு இன்னொரு புருஷன் ஏற்கனவே 3 புருஷன் விரட்டியாச்சு, இப்போ ஒருத்தன் இருக்கான், கூட ஒருத்தன் நான் வச்சுருந்தேன்னு சொன்னேன்னு அர்த்தம். ஸோ அதேமாதிரி இந்த பொண்ணு எதுக்காக 3 லட்ச ரூபா பட்டு புடவை தூக்கி கொண்டு அவனுக்கு கொடுக்குது? அவன் என்ன சேலை கட்ட போகிறானா? அவன் கடையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எந்த கடையில்? அப்போ கடையில் ஓசியில் வாங்கிட்டு இருந்ததா? அது ப்ரொமோஷன் ஷூட். ஆமாம் சார், ப்ரொமோஷனுக்காக வாங்கினாங்களாம். அப்படி கடையில் கேட்டாங்கன்னு சொல்லி இந்த அப்பா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆதிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் எடுத்துகிட்டு அதோட ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க சார். அதாவது அப்படி என்னாச்சுன்னா அந்த டிவிலேருந்து தூக்கிடுவாங்களே. முதல்ல இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து 3 லட்ச ரூபா பட்டு புடவைலாம் கொடுக்க மாட்டான். இந்த 3 லட்ச ரூபா பட்டு புடவைன்னா கிட்டத்தட்ட மால் மாதிரி உள்ள பெரிய ஜவுளிகளை தான் இருக்கும். அதை அவ்வளோ சீக்கிரம் நம்பி ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 3 லட்ச ரூபா பட்டு புடவை ஒருத்தி கட்டி திருப்பி கொடுத்தானே பார்த்துருவாங்க, யாரோ கட்டினதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது 3 லட்ச ரூபா இருக்காது, மிஞ்சி போனால் ஒரு 20,000 ரூபா மேக்ஸிமம் இருக்கும், அவ்வளோதான். அதே பொய் சொல்லுது 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு, அதுவே பொய். ரெண்டாவது, நாம் ஒருத்தன்ட்டு வாங்கிட்டு வந்தோம்னா நாம் தான் திருப்பி கொண்டு கொடுக்கணும். ஏன் நீ ஆதிக்கிட்ட கொடுத்த? உனக்கும் அதிகம் என்ன? உனக்கும் அதிகம் என்ன உறவு? இப்போ அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அர்த்தம். அவனும் ஏதோ உங்கள்கிட்ட இருந்து நீ அவன்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்க, அவன் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்கான். அந்த எதிர்ப்பு பூர்த்தியானோடனே சரி நானே வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டானே, எனக்கு தெரியல, அது தெரியாது. இந்த மாதிரி உதவி இயக்குநர்கள்ட்ட ஏமாறுறது வந்து ரொம்ப சகஜம். அதை வந்து பெருசாக நம்மளாம் பேச முடியாது. ஏமாந்துட்டான்னு சொல்கிறல, ஏன் போலீஸை கம்மி கொடுக்கல? அவன் சொல்லிடுவான், சார் இந்த மாதிரி சார் அது கதை கந்தலாம் ஆயிரும். அதனால் இப்படி நான் 3 லட்ச ரூபா புடவை ஏமாற்றிட்டேன், ஒருவேளை இதுவே வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கலாம்ல. பையன் ஆட்டையை போட்டது இதுவாக இருந்துக்கிட்டு பழி அவன் பேரில் போட்டால், அதனால் அது விசாரிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ தாமரையே இருக்கட்டும், ஏமாத்தினா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், போலீஸை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இவங்க போலீஸ் போகிறதில்லை,
போலீஸ் போனால் வண்டவாளம் தண்டவாளத்தில் இருந்துன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. இப்படி பேசி திட்டா ஆஹா. ஆனால் நினைக்கிறவன் என்னமே தான் நினைப்பான், ஏமாறாதே ஏமாற்றாதே. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். உண்மையார் வந்து கொடுக்க சொன்னதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆனால் இதெல்லாம் சும்மா பரபரப்புக்காக பேசப்படுகிறதே தவிர அதில் ஆராய்ச்சி பார்த்தா உண்மை எதுவும் இருக்காது, நிறைய பொய்கள் இருக்கும். ஆனால் தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பையன் மாதிரி அவனை பார்த்துக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து ஒரு 40 வயசு கிழவி, உனக்கு ஒரு 20 பைசா பையன் எனக்கு தேவைன்னு அர்த்தம். அன்பா பாசமாக வளர்த்துருக்கலாம். பாசமாவா வளர்த்தாங்களா? எதை வளர்த்தாங்க? என்ன இல்லை, சாப்பாடு போட்டு வளர்க்க. அதாவது எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய வீட்டில் ஒரு 25 வயசு பையனை வச்சுருப்பாங்களா? வச்சுருந்தா என்ன சொல்லுவாங்க, அவன் இவ்வளோ வச்சுருக்கான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அது வந்து ஏற்புடையது அல்ல. நீ ஏன் போலீஸுக்கு போகாமல் கேமரா முன்னால் புலம்பிகிட்டு இருக்க? போலீஸ் போய் கேஸ் கொடுத்தா வண்டவாளம் தண்டவாளமெல்லாம் ஏறி. நீ வந்து தெருக்கூத்து ஆடுற பொண்ணு, கஷ்டப்பட்டு வந்திருக்க. அந்த கஷ்டப்பட்டு வந்தால் அந்த இடத்த காப்பாற்றிக்கணுமா இல்லையா? அதை விட்டு போட்டு அவனை என் வீட்டில் வச்சுருந்தேன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஏற்கனவே நீ 3 புருஷனை ஏமாற்றிட்டேன்னு ஏற்கனவே சொன்னேன். குழந்தைய கொடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு. அவன் ஒன்றா நீ துரத்தினு யாருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, எத்தனை சூடு வாங்குறது அந்த மாடு? மரத்து போகும்ல. அதனால் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டு தான் இருப்பான். அதுதான் வந்து ஐயாவோட இன்றைய கருத்து. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.